டயபெட்டிஸ்க்கும் சேர்த்து நம்ம வந்து மணத்தக்காளி பாசிப்பருப்பு சூப் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 2 கைப்பிடி மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் வந்து நான் இதை போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பருப்பு வேக வச்சுருக்கேன்னா இதிலே வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். நான் வேக வச்ச பருப்பு நம்ம போட்டோன்னா நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து நல்ல ஒரு திக் சூப் கிடைக்கும். அதுக்கு தான். இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போடுறேன். உப்பு போடுறேன், சீரகம் போடுறேன், சோம்பு போடுறேன். இது 1/2 ஸ்பூன். ஒரு வெங்காயம் போடுறேன். ஒரு பெரிய தக்காளி போடுறேன். இதெல்லாத்தையும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மிளகு வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு. மணத்தக்காளி வயிற்றுக்கும் குடல் புண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மணத்தக்காளி பாசிப்பருப்பு சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு டேஸ்டான சூப். நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது டயபெட்டிஸ்க்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. குடல் புண், வயிற்று புண் இருக்கிறவங்க, வாய் புண் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது சுகமாகும். வாரத்துக்கு ஒரு தடவை மணத்தக்காளி எடுத்துக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மணத்தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த சூப் வந்து நான் டயபெட்டிக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.